ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன்ல உங்ககிட்ட ஆல்ரெடி. ஸோ அந்த அப்சீடியன்ஸ் அதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். கரெக்டாக 14 அப்சீடியன்ஸ் இருக்கா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த செஸ்டியோட வேணாம் எடுத்துக்கினேன். நம்ம இதே வில்லேஜில் இருக்க போகிறோம்னு சொல்ல மாட்டேன், இருக்க மாட்டோன்னு சொல்ல மாட்டேன். ஒரு கொஞ்ச நாள் இருந்துட்டு இப்போதையும் நான் ஸ்பீட் எனக்கு இவ்வளோலாம் எடுத்து வேஸ்ட்டாக போச்சு. சரி ஓகே பரவாயில்ல இருங்க. இப்போ அந்த டேபிள் என்னவோ ஆச்சு. ஓ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கா, எனக்கு இது தெரியாது உண்மையாக. சரி ஓகே நம்ம இப்போ ஃபஸ்ட்டு உட்டன் பிக்கேட் செய்வோம். உட்டன் பிக்கேட்ஸ் இல்லாமலே நம்ம என்னென்னவோ பண்ணிட்டோம். என்ன பார்க்குறேன், ஐயோ ஐயன்காலம் இருப்பா அப்பா சாமி அவன் பக்கமே வரலடா விட்டுடா. சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ஓக் பிளாங்க் செஞ்சு ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு கொஞ்சம் ஸ்டிக்கர் செஞ்சு உட்டன் இதுக்கே நம்ம இன்னும் மாறாமல் ஸ்ட்ரெயிட்டாக காப்பர் அயன் டூல்ஸ்க்கு மாட்டோம். பார்த்தீங்களா இதுதான் ஸ்பீட் ரனோட பவர். சரி ஓகே இப்போ வந்து ஆக்ஸ் செய்யலான்னு பார்த்தா இல்லை. சரி பரவாயில்ல பிக்காட்ஸே போதும். அதுக்கு தெரியுமா பிக்காட்ஸ் செய்கிறேன், இந்த ஃபர்னான்ஸ் நோண்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே இருப்போமா இல்லையான்னு தெரில, கொஞ்ச நாளில் எப்படி இருந்தாலும் கிளம்பிடுவோம். அதனால் நம்மளுக்கு இவெல்லாம் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ என்ன இருங்களேன் இந்த பிளாக் ஸ்மித் ஹவுஸில் தான். ஐயோ இதெல்லாம் நோண்டுறவே. இங்கே மேலே போய் பார்த்தா என்னவோ ஒன்று இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே நோண்டினதில் எனக்கு கிடச்சது மேலே வானந்தான் தெரியுது. இங்கே ஏதாவது இருக்கா? ஆமாங்க இது இருக்குது, பட் நான் உள்ளே ஏதாவது இருக்கான்னு தெரியலையே. ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த மாதிரி நிறைய வாட்டி வேஸ்ட்டாக போயிருக்கு. பரவாயில்ல நம்பிக்கையில் செக் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இன்னும் காலில் தான் இருக்கோம், ஏன்னா ஸ்பீட் ரன்னிங்கில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நைட்டாகவே ஆகலை. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட் ஆகும்போது வில்லேஜில் தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. பட் நான் வந்து சப்போஸ் ஏதாவது ஆச்சு ஜாம்பிக்கிட்ட அடி வாங்கினா நான் ரீஸ்பைன் பண்ணி செட் பண்ணுறேன், இப்பயே சொல்லிக்கிறேன். ஒரு இதுவுமே இல்லை இங்கே, எதுக்கு நோண்டணும் நோண்டிட்டு போயிடலாம் காய்ஸ். போ ஓகே காய்ஸ் வந்து இப்போ நம்ம எல்லா வில்லேஜ் வீடியோ வந்து ஒன்று ஒன்றா வந்து நான் பார்த்துட்டு ஃபுட் எடுத்து நம்ம போய் நம்ம ஓன் வீடை கட்டலாம். நம்ம ஓன் இது அந்த நெதரைட் அப்கிரேட் கியர் தானே, நம்மளால் அடுத்த ஜென்மத்தில் எடுத்துக்கலாம். நெதரைட் அப்கிரேட் கியர் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். என்ன பண்ணலாம், சூப்பர் ஐடியாவில். சரி சரி இதுக்கு மேலே சொன்னோன்னா கமெண்ட்டில் கழுவ ஆரம்பிச்சிடுவாங்க, கை ஊற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. சரி ஓகே ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போதைக்கு இந்த கேரட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து வேணால் இதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, சாப்பிட தான் முடியும். சாப்பிட்டு நம்ம ஒரு சின்ன ஃபார்மிங் மாதிரி பண்ணி அன்லிமிட்டட் ஃபுட் செஞ்சுக்கலாம். என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது இதை வச்சு. ஓகே வாங்க கிளம்பலாம். முக்கியமான விஷயம் நெதருக்கு போகும்போது நம்ம பண்ணி தான் எடுத்துன்னு பண்ணின்ற பாருங்க சாப்பாடு தான் எடுத்துன்னு போகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலான் இருக்கேன்னா வந்து இந்த வில்லேஜை லூட் அடிச்சுட்டு அந்த அப்சீடியன்ஸ் எடுத்துன்னு நம்ம ஓன் வீடியோ எங்கேயாச்சும் கட்டலாம். ரீஸ்பைன்மெண்ட் செட் பண்ணுற உழைக்கிற பாருங்க எனக்கு இருக்கிறாரு இங்கே அயன் காலமே இல்லை. சாவு ஒன்றா உமுக்க பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுதுடா. ஓ செகண்ட் பிளாக் ஸ்மித் அது. ரொம்ப கிராஃப்டிங் டேபிள்லாம் மறுபடியும் செய்ய முடியாது, எடுத்துக்கலாம். ஓகே நம்மளோட வீடு எதில் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் எது கூப்பிட்டுக்கோங்க எடுத்துக்கலாம். வீடு எதில் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லேட் காபிள் இருக்கும்ல அதில் ஒரு வீடு. பட் நான் இந்த பாட்டில் வீடு கட்ட முடியுமான்னு தெரில. நான் டீப் ஸ்லேட் காபிள் ஸ்டோன் எடுக்கவே நான் வந்து வீடு இல்லாமல் பண்ணும்போது எடுக்கவே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எல்லாம் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா எடுக்க அவ்வளோ நேரம் ஆச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். டீப் ஸ்லேட்லாம் அவ்வளோ எடுக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 5-6 ஸ்டாக்ஸ் கிட்டே எடுத்துமே ஒரு சின்ன மேலாப்பில் ஒரு வீடு தான் செட் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இப்போ வந்து வேணால் நம்ம ஒரு பேஸ் மாதிரி கட்ட போகிறோம் ரெக்கார்ட் பண்ணுறதுனால நான் யூடியூப்பில். ஸோ இதெல்லாம் எடுத்துப்போம், இதெல்லாம் சேர்த்துக்கு ஒரு பேஸ் லேட் தான் வேணும். நம்மளாம் எந்த ஜென்மத்தில் செஞ்சுருக்கோம், எடுத்துக்க வந்தால் எல்லாத்தையும் என்னெல்லாம் இருக்கும். சரி ஆச்சு நம்ம இதுதான் இருக்குது பெட்டு. ஏன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. என்ன கைஸ் இந்த வில்லேஜ் பணக்கார வில்லேஜ் போல் வந்தவொடனே அப்சீடியன் கிடச்சிது. இங்கே வந்தால் ரூயிங்ஸ்டன் 2 கிடைக்குது. ஸோ கைஸ் இதுக்கு மேலே நம்ம வெளில இருந்தால் நம்ம கதை முடிஞ்சிடும். ஸோ அதனால் டக்குன்னு இப்போதைக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போய் தூங்கிட்டு காலைல ஏஞ்சி வந்து வேலையை பார்ப்போம். ஐயோ தூக்கம் தூக்கம் வரலன்ற பாருங்க. ஸோ அதுக்குள்ளே 4 minutes ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகே ஸோ அது வந்து நான் போகும்போது வந்து மென்னா பைத்துக்கார வந்துடுவானையும். அதனால் வேக்கெலாம் பண்ண மாட்டேன், அச்சு தான் எழுப்பி விடுவேன். இப்போ அப்சீடியன்லாம் வச்சுட்டா நம்மளாலே நான் செஸ்ட் வச்சிடலாம்.
நான் அவனை திறந்து வருவலை வா. ஓ அப்போ நான் இருங்கள நம்மக்கிட்ட தான் அந்த எமரல்டு இருந்தால் நம்ம இதை வைக்கலாம்ல இதுக்கு பதிலாக. இருங்க செக் பண்ணி தான் பார்க்குறேன் சும்மா. சப்போஸ் அவன் வந்து இந்த இதுக்கு மாறிட்டானா வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கிறாளா அவன்கிட்ட டூல்ஸ்லாம். மாறுவியா? அவன் மாறல மாதிரி தெரில கைஸ், அவனும் திருந்த மாதிரி தெரில. அவன் பெட்டுக்கு தான் இதுவாக வரான் போல. சரி நம்ம வந்து கிளம்பலாம். ஐயோ இதை வேறு நோண்டுமா கிளம்புறதுனா வில்லேஜ் விட்டுல நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு எல்லா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று விடாமல் காலி பண்ணிட்டு தான் நம்ம கிளம்புறோம் இந்த ஏரியா விட்டு. இந்த வீட்டை வச்சு தான் கைஸ் நம்ம உயிர் வாழலாம். எத்தனை நாட்கள் வேணாலும் அந்த பெட்டை செஞ்சுட்டு உயிர் வாழ்ந்துக்கலாம் நம்ம. அதனால் வீட் ஃபார்ம் ஒன்று போட்டோன்னா முடிஞ்சுது நம்மளுக்கு, அவ்வளோதான். எல்லாம் செஞ்சு ஹேபிள்ஸாக கூட நம்ம அடிக்க வச்சிடலாம் எங்கேயாச்சும் வீட் ஃபார்மை. அதனால் வீட்டில் அவ்வளோ கிடையாது எடுத்துக்கலாம் நம்ம ஃபார்ம் செய்கிற வரைக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் தேவைப்படும்ல. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட் சீட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இந்த கிராஸ்லாம் நோண்டினாலே கிடைக்கும். மண்ணா அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் பெரிய ஃபார்ம் செஞ்சோன்னா. கம்போஸ்டர்லாம் வச்சுருக்கானுங்க, அதுக்கு ஸ்லாப் தானே தேவை. கைஸ் இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். என்சான்மெண்ட் டேபிள் செய்யும் போது தான் அதுக்கு பட்ட பாதி எனக்கு தெரியும் ஒரு வேர்ல்டில். ஸோ அது என்சான்மெண்ட் டேபிளுக்காக எத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ கஷ்டமான விஷயம். ஸோ ஓகே இந்த லென்டனுக்கு வந்து எவனாச்சும் எனக்கு தெரிஞ்சு இதுவாக இருப்பான்ல, அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி கேட்சான் அவன்கிட்ட. சப்போஸ் ட்ரேட் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும் நமக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ண முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்சான்மெண்ட் புக்ஸ்லாம் எடுத்துக்கலாம். மென்னிங் வில்லேஜ்லாம் கிடச்சா அவனை அடைச்சி வச்சிடலாம். எங்கேனே அவன் எங்கே இங்கே நார்மல் வில்லேஜில் பார்த்தாலே நல்லா தான். ஐயோ என்னங்க இது வீடு பா, நம்ம டிஎன்டி போட்டு வச்ச மாதிரி இருக்குது. சரி ஸோ பார்க்காத இதெல்லாம் பார்த்து கிளம்பலாம். அந்த லென்டன் எடுத்துன்னு போகலான் தான் பார்த்தேன். அந்த மாநகராட்சி நம்ம எடுத்துனே போயிடுவோம். அப்புறம் இல்லைங்க இவன் வரானே, இவனுக்கு எடுத்துகிட்டு வச்சா வருவானோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை நார்மல் வில்லேஜர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இதில் நான் பார்த்த வரைக்கும் இல்லை. வந்திருக்கா ஃபஸ்ட்டு லென்டன் அப்படியே தான் வருது. ஓகே 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 கைஸ் வந்து வேணா ஃபஸ்ட்டு போவோம். எங்கடா போகுது வாடா வாடா நீங்கள் வெயிட் பண்ணுங்க. என்னடா நீ பைத்தியக்கார மாதிரி அதை இருறாங்க. எடுப்பியா எடுக்க மாட்டியா? பைத்தியக்கார எடுக்க மாட்டாரா? சரி ஓகே இதுக்கு மேலே நின்னா நம்மளுக்கு வீடியோ டைமிங் தான் வேஸ்ட் ஆகும். சரி ஓகே நம்ம இப்போ எல்லா வீடியோ பார்த்துட்டு நம்ம ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கான பேசிக்ஸ் ஆரம்பிப்போம். பண்ணால் இந்த வீடியோவில் கட்ட முடியுமான்னு தெரில. ஸோ இந்த வீடெலாம் ஒன்றும் இருக்காது. ஸோ இதுக்கும் திறந்து பார்ப்போம். ஒன்றும் இல்லை நினச்ச மாதிரி இந்த வீட்டில் ஒன்றும் இல்லை. அதனால் அதை ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். அது செக் பண்ணியிருக்கேன். ஓகே பிளாக் ஸ்மித் ஹவுஸ் பார்த்த பிளாக் ஸ்மித்தாக தான் இருக்கும். ஓகே கைஸ் இந்த வீடு செக் பண்ணிட்டேனா? பண்ணிட்டேன், எல்லாத்தையும் பண்ணிட்டேனே. இல்லையே நான் ஒரு வீடு செக் பண்ணாமல் விட்ட மாதிரியே ஞாபகம் அது இருக்குது. இது வேறு லேண்ட் நான் கையிலே வச்சுருக்கோம். இதுக்கு தான் நான் ஸ்வாடு இல்லை மாதிரி சீட்ஸ் எதாவது கையில் வச்சுன்னு போவேன். ஏன்னா சீட்லாம் நட முடியாது கீழே. ஸ்வாடு வச்சுன்னு போனால் அந்த அயன்காலம் பக்கத்தில் போனால் ஆபத்து. ஸ்வாடு வச்சுன்னு கையை வச்சுன்னு போனாலும் நம்ம ஆபத்தை. ஏன்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுறோம். நம்ம பண்ணுறோம் தெரியாமல் என்ன வேணாலுமே கதை முடிஞ்சிடும். ஸோ மைண்ட் கிராஃப்டை பீட் பண்ணுவோமா மாட்டோமா பண்ணுவோம். சரி என்னவோ ஒரு இங்கே அங்கே என்னவோ இருந்த மாதிரி. இவங்கிட்ட லண்டன் வச்சா ஆவானோ. இருங்க இதை லாக் பண்ணு. ஓக்லாக் வை. வாடா மாட்டினாண்டா ஒரு பையன் பலியாடு மாட்டிச்சு. வாடா இப்போ மாறலனா அடிச்சே கொண்டுருவோம். மாறிட்டா என்ன என்சான்மெண்ட்டு? ஐயோ என்ன என்சான்மெண்ட்னு வரலையே கைஸ். லைப்ரரியன் அது தெரியுதுல என்னடா என்சான்மெண்ட் இது. ஃபயர் ரெஸ்பெக்ட் 1 சூப்பர்.